உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர் நான் எப்படி இங்க வந்தேன்? யாரு என்ன இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணது? சார், நீங்க ரோட்ல மயங்கி விழுந்திருந்ததை பார்த்து யாரோ 2 பேர் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க சார். அப்படியா? ஆமா, அவங்க யாருன்னு சொன்னாங்களா? இல்ல, அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லல சார். உங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்ல சார். டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிடலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். மாறி வேற நான் டிஎன்ஏ ரிப்போர்ட் கொண்டு வருவேன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போயிருப்பாங்க. தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் வேற முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாறி ஃபோன் பண்ணிருக்காங்க. மாறி கிட்ட இருந்து கால் வருதே. ஹலோ மாறி. ஹலோ சார், என்ன ஆச்சு? டிஎன்ஏ ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு, வந்துட்டே இருக்கேன்னு சொன்னீங்க. நானும் நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். நீங்க வரவே இல்ல. தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் என்னால தடுக்கவே முடியாம போயிடுச்சு. ஹஸ்பண்ட் சார் மாயான்னு நினைச்சு தாராவையே தத்து எடுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க எடுக்கவே இல்ல. என்ன சார் ஆச்சு? ஏன் நீங்க போனே எடுக்கவே இல்ல? அது வந்து அப்ப நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் உங்க ஃபோன் எடுக்கிற சூழ்நிலையில இல்ல மாதிரி. என்ன சார் சொல்றீங்க? என்ன ஆச்சு? ரோட்ல மயங்கி கிடந்த என்ன யாரோ 2 நல்ல மனசுக்காரங்க என்ன ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிருக்காங்க. இப்பதான் நான் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சு போன் எடுத்து பார்த்தேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க சார்? எப்படி இருக்கீங்க? நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் இப்ப ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். டாக்டர் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிருக்காங்க. எனக்கு உதவி பண்ண போய் தானே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை. சாரி சார். நீங்க எதுக்காக மாதிரி சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம டிஎன்ஏ ரிப்போர்ட் ரெடி பண்ண விஷயம் எப்படியோ தாராவுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க தான் ஆளை வச்சு இதை தடுத்திருக்காங்க. ஆமா சார், இது அவங்க வேலையா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு எப்படி டிஎன்ஏ விஷயம் தெரிஞ்சதுன்னு தெரியலையே. அவங்க தான் பயங்கர கிரிமினல் ஆச்சே. எப்படியாவது மோப்பம் பிடிச்சிருப்பாங்க. தத்தெடுக்கிறத தடுக்க முடியாம போச்சேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க மாதிரி. அந்த தாராவை நான் விட மாட்டேன். மாயா தான் தாராங்கிறத நான் நிரூபிப்பேன். அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே தீருவேன். செண்பகவல்லியை சாகடிச்ச அந்த தாராவுக்கு அதுதான் நான் கொடுக்க போற தண்டனை. அந்த தாராவை நான் சும்மா விட மாட்டேன். சரிங்க சார், நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் போனை வச்சிடுறேன். சரிங்க மாறி. அந்த பேஷண்ட்டுக்கு பில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ரிப்போர்ட் அவங்க கொடுத்துருங்க. இங்க துப்பறிய சிங்கம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தது அடிபட்டு படுத்து இருக்குது. அவன் பேர் பூங்குன்றன். என்ன சொல்லிட்டு இருக்காரு இவரு? பூங்குன்றன் சாரா? அவனே தான். ஒரு நிமிஷம். அவன்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு இந்த கொக்கே ஒரு கேடு. காலை நல்லா உடைச்சு விட்டீங்க போல இருக்குது. ஒரு காலை 2 காலை. பாண்டி சார், உங்களை பாக்குறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க சார். என்ன பாக்குறதுக்காகவா? ஆமாங்க சார், கையில பொக்கே வச்சிருக்காங்க சார். பொக்கையோட வந்திருக்காங்களா? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். பொக்கையோட என்ன பார்க்க வந்திருக்கிறது யாரா இருக்கும்? போய் பாருங்க மேடம். லெஃப்ட் சைடுல இருக்கிற செகண்ட் ரூம்ல போய் பாருங்க. ரொம்ப சீரியஸா இருக்காரா? அப்படிலாம் இல்ல சார். போச்சேன்னு கேட்டேன். இந்த ரூமா தான் இருக்கு சிஸ்டர். ஓம் நம சிவாய. என்ன துப்பறிய சிங்கம் அப்படியே
அப்படியே மல்லாந்து கிடக்குற. கால்ல அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. நல்லா தானே இருக்குது. வேற எங்க அடிபட்டுச்சு? பாண்டி சாரி. தம்பி, நீங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எப்படி கேள்விப்பட்டீங்க? யார் உங்களுக்கு தகவல் சொன்னது? ஆஹா, இவன் துப்பறிய சிங்கங்கிறத மறந்துட்டு சிஸ்டர் வாயை கொடுத்து மாட்டிக்கிச்சே. அது மாறி உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருந்தால, அத கேட்டேன். அப்படியா? மாரி என்கிட்ட போன்ல பேசினத ஒட்டு கேட்டீங்களா? ஹலோ, அவங்க கேட்க மாட்டாங்க. ஒட்டு கேட்கறதெல்லாம் என் டியூட்டி தான். அதுக்கு கூட சான்ஸ் இல்லையே. மாரி கிட்ட நான் இப்பதானே போன்லயே பேசினேன். அதுக்குள்ள நர்ஸ் நீங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. எப்படி? ஓகே, எப்படியோ ஸ்மெல் பண்ணி வந்துட்டீங்க. சரி, அதை விடுங்க தாரா. தம்பி, என் பேரு தாரா இல்ல, என் பேரு மாயா. காசில இருந்து வந்திருக்கிற மாயா. குடு. இந்தாங்க, இதெல்லாம் டூ மச். உடல் நலம் பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ தாரா. மறுபடியும் நீங்க தப்பு பண்றீங்களே. என் பேரு தாரா இல்ல, மாயா. மாதாஜி காசில இருந்து வந்திருக்காங்க. அப்படியா? பாக்குறதுக்கு நான் தாரா மாதிரி இருக்கேன், ஆனா நான் தாரா இல்ல. நீங்க மாதிரி எல்லாம் இல்ல, ஒரிஜினலாவே தாரா தான். அதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. நீங்க தான் தாராங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச டிஎன்ஏ ரிப்போர்ட் என்கிட்ட இருந்து இப்ப மிஸ் ஆயிடுச்சு. அதை மட்டும் கரெக்டா கொண்டு வந்து சூர்யா கிட்ட இப்ப ஒப்படைச்சிருந்தேன்னா, சூர்யா உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பியிருப்பாரு. தத்தெடுத்திருக்க மாட்டாரு. எப்படியோ உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு ஆளுங்களை அனுப்பி என்கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்டை புடுங்கி நெருப்பு வச்சு எரிச்சிட்டீங்க. இப்ப வேணா நீங்க ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இந்த வெற்றி நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரமே நீங்க தான் தாராங்கிறத சூர்யா கிட்ட நான் நிரூபிப்பேன். ஓம் நம சிவாய. தம்பி, நான் திரும்பவும் சொல்றேன், என் பேரு தாரா இல்ல, என் பேரு மாயா. நான் காசில இருந்து வந்திருக்கிற மாயா. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏன் திரும்ப திரும்ப என்ன தாரான்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கலாம், ஆனா நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்க மேல எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதனாலதான் உங்களை பாக்குறதுக்கு நான் பூச்செண்டோட வந்தேன். உடம்ப பாத்துக்கோங்க தம்பி. ஓம் நம சிவாய. மிஸ்டர் பூங்குன்றன், இப்பதானே நீங்க இங்க வந்து படுத்திருக்கீங்க. அதான் மாதாஜி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கல்ல, இனிமே நீங்க ஓஹோன்னு வருவீங்க. ஓம் நமச்சிவாய. சிங்கம் அசிங்கப்பட போகுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.